முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் வெளியிட்ட ஒரு காணொளியில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். தமிழகத்தில் மொத்தம் சுமார் 1,33,000 காவலர்கள் உள்ள நிலையில் பெண் காவலர்களின் எண்ணிக்கை 25,000 மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்ட அவர், 4 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழும் தமிழகத்தில் இந்த அளவிலான பெண் காவலர்களை கொண்டு பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் சிங்கப்பெண் படைக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா, புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளனவா, புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளனவா, அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளனவா என்று பல்வேறு சந்தேகங்களையும் அவர் முன்வைத்தார். ஏற்கனவே காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் காவலர்களை பிரித்து புதிய படை அமைக்கப்பட்டால் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுமா என்ற அச்சம் இருப்பதாக தெரிவித்த அவர், பெண்கள் பாதுகாப்பிற்காக முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடருமா என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதேபோல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று தமிழ் தாய் வாழ்ந்து உங்கள் கட்சி கொள்கைப்பாட்டுக்கு பிறகு 2வது ஆண்டு ஒளிபரப்புகிறீர்கள். அது அரசு விழா அல்ல, கட்சி விழாவில நீங்கள் கொடுத்த முக்கியத்துவமும் விமர்சனம் ஆகியிருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது கடந்த 1 மாத காலமாக விஜய் அரசு மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு பக்கம் பக்கமாக விஜய் அண்ணாவுடைய அரசு விளம்பரம் செய்திருக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. குற்றங்கள் குறைக்குமா இந்த சிங்கப்படை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் தொடங்கவே இல்லை, அதற்குள்ளேயே ஒப்பாரியா என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது.